இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த விதமான அட்வைஸும் கிடையாது. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அலச போறோம். நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எந்த தப்பும் செய்யலனாலும் திடீர்னு ஏன் சரியுதுன்னு என்னைக்கால் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல சம்பந்தமே இல்லாம ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் ஏன் திடீர்னு உச்சத்துக்கு போகுது? வாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பின்னாடி இருந்து இயக்குற அந்த கண்ணுக்கு தெரியாத பொருளாதார சக்திகளை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு நாம மெயினா கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். மார்க்கெட்டோட அந்த மறைமுக சக்திகள், ஆர்பிஐ எப்படி ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் மாதிரி செயல்படுது, 3 முக்கியமான வட்டி விகிதங்கள், பணவீக்கம்னா என்ன, அப்புறம் ஆர்பிஐயோட அந்த மாபெரும் பேலன்சிங் ஆக்ட், சென்ட்ரல் பேங்கோட பாலிசிஸ்க்கும் நம்ம அன்றாட விலைவாசிக்கும் என்ன சம்பந்தம்னு இன்னைக்கு கிளியரா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல பகுதி 1 மார்க்கெட்டோட அந்த மறைமுக சக்திகளை பத்தி பார்த்துடலாம். இப்போ ஒரு கேள்வி, ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்ல லாபத்துல இயங்குற ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் கூட திடீர்னு எந்த ரீசனும் இல்லாம ஏன் கிராஷ் ஆகுது? பொதுவா ஒரு கம்பெனியோட லாபமோ நஷ்டமோ மட்டுமே அதோட ஷேர் பிரைஸை எப்போதுமே தீர்மானிக்கிறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, லாபம்ங்கிறது நாணயத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான். நிஜம் என்னன்னா, மார்க்கெட்க்கு வெளியே நடக்கிற சில பெரிய பொருளாதார நிகழ்வுகளும் கண்ணுக்கு தெரியாத அந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃபோர்ஸஸும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டே அதிகமா ஆட்டி படைக்குது. சொல்லப்போனா அந்த சக்திகள் தான் மார்க்கெட்டை மேலையும் கீழையும் தள்ளுது. அடுத்து பகுதி 2, ஆர்பிஐ, அதாவது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி ஒரு மாஸ்டர் ஸ்விட்சா செயல்படுதுன்னு பார்ப்போம். மானிட்டரி பாலிசி, அதாவது பணவியல் கொள்கைனா என்னன்னு தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாட்டோட பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பொருளாதார வளர்ச்சிக்கும் பணவீக்கத்துக்கும் நடுவில் ஒரு சரியான பேலன்ஸை உருவாக்குற சென்ட்ரல் பேங்கோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. மார்க்கெட்டை இயக்கிறதுக்கான மிக முக்கியமான டூல் இதுதான். இத கொஞ்சம் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த பணப்புழக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்விட்ச் யாராவது ஒருத்தர் கையில இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாஸ்டர் ஸ்விட்ச் தான் நம்ம ஆர்பிஐ. அவங்க பாலிசிஸை மாத்துறது மூலமா இந்த ஸ்விட்சை ரொம்ப கவனமா ஆபரேட் பண்றாங்க. ஓகே, இப்ப பகுதி 3, மார்க்கெட்டையே ஆட்டி படைக்கிற அந்த 3 முக்கியமான வட்டி விகிதங்கள் என்னென்னு பார்க்கலாம். மார்க்கெட்டை டைரக்டா இம்பாக்ட் பண்ற அந்த 3 முக்கியமான ரேட்ஸ் இதெல்லாம் தான் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அப்புறம் சிஆர்ஆர்னு சொல்லப்படுற கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்ப்போம். ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். பேங்குகளுக்கு பணம் தேவைப்படும் போது ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. அதுக்கு ஆர்பிஐ போடுற வட்டி தான் ரெப்போ ரேட். அதுவே பேங்குகள் கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும்போது அதை ஆர்பிஐ கிட்டே கொடுத்து வைப்பாங்க. அதுக்காக ஆர்பிஐ பேங்குகளுக்கு கொடுக்கிற வட்டி தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அதிகமானா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரிப்போ ரேட் ஹையா இருந்தா பேங்குகள் நமக்கும் பெரிய கம்பெனிகளுக்கும் அதிக வட்டியில தான் கடன் கொடுப்பாங்க. கடன் அதிக வட்டியில கிடைச்சா கம்பெனிகள் கம்மியா தான் கடன் வாங்குவாங்க. அதனால அவங்க பிசினஸ் எக்ஸ்பான்ஷனும் குறையும். இதனால ஒட்டுமொத்த குரோத் ஸ்லோவாக்கப்படும். அதனால தான் ரெப்போ ரேட் ஏறுறத ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே விரும்பாது. அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஏறினா என்ன ஆகும்? பேங்குகள் பிசினஸ்களுக்கு ரிஸ்க் எடுத்து கடன் கொடுக்கறதுக்கு பதிலா ரொம்ப சேஃபா ஆர்பிஐ கிட்டேயே அவங்க பணத்தை அதிக வட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதனால மார்க்கெட்ல பணப்புழக்கம் டக்குன்னு குறையும். அது எக்கனாமிக் growthக்கு பெரிய முட்டுக்கட்டையா ஒஞ்சிடும். அடுத்து 3வது முக்கியமான டூல், சிஆர்ஆர், அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒவ்வொரு பேங்க்கும் அவங்க கிட்ட இருக்கிற டெபாசிட்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஆர்பிஐ கிட்ட கட்டாயமா லாக் பண்ணி வைக்கணும். பேங்குகளோட கையில எவ்வளவு கேஷ் இருக்கணும்னு ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ற இன்னொரு பிரம்மாண்டமான வழி இது. ஒருவேளை இந்த சிஆர்ஆர் அளவை ஆர்பிஐ ஏத்துனாங்கன்னா பேங்குகளுக்கிட்ட கடன் கொடுக்க ரொம்ப கம்மியான பணம் தான் இருக்கும். மார்க்கெட்ல இருக்கிற லிக்விடிட்டி அப்படியே உறிஞ்சப்படும். ஸோ இந்த ரேட்ஸை மாற்றும்போது பேங்கிங், ஆட்டோமொபைல், ரியல் எஸ்டேட் மாதிரி வட்டி விகிதங்களை டைரக்டா சார்ந்திருக்கிற செக்டார்ஸ் எல்லாமே உடனே மார்க்கெட்ல அடி வாங்கும். இதை நாம கண்டிப்பா நோட் பண்ணணும். இப்போ பகுதி 4, ஹை லெவல் பேங்கிங்ல இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். பணவீக்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவோம். இத கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. போன வருஷம் 1 கிலோ வெங்காயம் 15 ரூபாய்க்கு வாங்குனீங்க. ஆனா இன்னிக்கே அதே 1 கிலோ வெங்காயம் 20 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த 5 ரூபாய் விலை உயர்வு இருக்குல்ல, அதுதான் பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். பணவீக்கம் அதிகமாகும்போது உங்க கையில இருக்கிற பணத்தோட பர்ச்சேசிங் பவர், அதாவது வாங்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. பணவீக்கம் இருக்கிறது இயல்புதான். ஆனா அதுவே லிமிட்டை தாண்டி போனா அது உங்க பணத்தோட மதிப்பை அப்படியே அழிச்சிடும். மார்க்கெட்டுக்கும் இது ஒரு பெரிய ரெட் அலர்ட். இதை அளக்கிறதுக்கு கவர்மெண்ட் 2 இண்டெக்ஸ் யூஸ் பண்றாங்க. WPIங்கிறது ஹோல்சேல் விலையில ஆகிற மாற்றத்தை ட்ராக் பண்ணும். ஆனா CPIங்கிற கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம டெய்லி யூஸ் பண்ற காய்கறி, பழங்கள், பெட்ரோல், டீசல் மாதிரியான பொருட்களோட ரீட்டைல் விலை மாற்றத்தை இதுதான் ட்ராக் பண்ணுது.
சரி, இந்த முக்கியமான சிபிஐ டேட்டா எப்ப ரிலீஸ் ஆகும்? ஒவ்வொரு மாசமும் 2வது வாரத்துல MOSPI இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்ல அடுத்த கட்ட மூவ்மெண்ட்ஸே இருக்கும். சோ ஒரு நல்ல இன்வெஸ்டரா இந்த டேட்டாவை க்ளோஸா வாட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பகுதி 5. இப்போ ஆர்பிஐயோட அந்த மகா பேலன்சிங் ஆக்ட் என்னன்னு பார்ப்போம். இத ஒரு கசப்பான மருந்து சைக்கிள்னு சொல்லலாம். பணவீக்கம்ங்கிற வியாதி அதிகமாகும்போது ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஏத்தி மார்க்கெட்ல பணப்புழக்கத்தை குறைப்பாங்க. இதுதான் அந்த கசப்பான மருந்து. இதனால மார்க்கெட்ல கேஷ் ஃப்ளோ குறைஞ்சு ஒரு தற்காலிகமான வலிய மார்க்கெட் ஃபீல் பண்ணும். ஆனா வியாதி சரியாகணும்னா மருந்து குடிச்சுதானே ஆகணும். இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. வட்டி விகிதங்களை குறைச்சா எக்கனாமிக் growth நல்லா இருக்கும், ஆனா பணவீக்கம் எகிரிடும். அதுவே வட்டி விகிதங்களை ஏத்துனா பணவீக்கம் கண்ட்ரோலுக்கு வரும், ஆனா மார்க்கெட்ல இருக்கிற பணப்புழக்கம் உறிஞ்சப்பட்டு growth அடி வாங்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை மெயின்டைன் பண்றது தான் ஆர்பிஐ டெய்லி ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய டாஸ்க். சோ இன்னைக்கு அலசல்ல ஆர்பிஐயோட வட்டி விகிதங்களும் பணவீக்கமும் எப்படி மார்க்கெட்டை இயக்குதுன்னு தெளிவா பார்த்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஃபேக்டரி அவுட்புட்டை காட்டுற ஐஐபி, யூனியன் பட்ஜெட், அப்புறம் கம்பெனிகளோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை அதிர வைக்குது? இதை தான் நாம அடுத்த அலசல்ல பார்க்க போறோம். வணக்கம். வட்டி விகிதங்கள், பணவீக்கம் இதெல்லாம் சந்தையை எப்படி ஆட்டி படைக்குதுன்னு நம்ம முந்தைய பகுப்பாய்வுல பார்த்தோம். சரி, அது மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாது. பங்குச் சந்தைய திரைக்கு பின்னால இருந்து இயக்குற கண்ணுக்கு தெரியாத அந்த சீக்ரெட் சக்திகள் என்னென்ன? அத பத்தி தான் இந்த ஸ்பெஷல் அனாலிசிஸ்ல நம்ம டீகோட் பண்ண போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. வட்டி விகிதங்களை தாண்டி மார்க்கெட்டை மேலையும் கீழையும் நகர்த்துறது எதுன்னு நினைக்கிறீங்க? ஃபேக்டரிங்கள்ல நடக்கிற உற்பத்தி, கம்பெனிகளோட லாபம் இதெல்லாம் ரியல் வேர்ல்ட்ல எப்படி பங்கு விலைகளை ரகசியமா தீர்மானிக்குதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதான் இப்போ நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த சிக்கலான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க இத நம்ம 4 முக்கிய தூண்களா பிரிக்கலாம். 1 பொருளாதார அளவீடுகள், 2 பட்ஜெட்டோட பவர், 3 காலாண்டு லாபங்கள், 4 உலகளாவிய நிகழ்வுகள். இவ்வளவுதான் விஷயமே. சரி, தாமதிக்காம நம்ம முதல் தூணுக்கு போலாம். பொருளாதார அளவீடுகள், அதாவது ஐஐபி மற்றும் பிஎம்ஐ. ஐஐபி அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நாட்டோட தொழில்துறை உற்பத்தி குறியீடு. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சுமார் 15 வெவ்வேறு துறைகள்ல இருக்கிற தொழிற்சாலைகளோட உற்பத்தி டேட்டால அரசாங்கம் சேகரிக்குது. இதை எப்படி கணக்கிடுறாங்க? 2004-2005 ஆண்டு ஒரு பேஸ் இயர், அதாவது அடிப்படை ஆண்டா வச்சுக்கிட்டு உற்பத்தியோட வளர்ச்சியை ரொம்ப துல்லியமா ஒப்பிட்டு பாக்குறாங்க. சரி, இதனால பங்குச்சந்தைக்கு என்ன லாபம்னு கேக்குறீங்களா? இங்கேதான் விஷயமே இருக்கு. இந்த ஐஐபி நம்பர் அதிகமா இருந்தா நாட்டுல உற்பத்தி சக்க போடுதுன்னு அர்த்தம். மார்க்கெட்டுக்கு இது செம்ம பாசிட்டிவான நியூஸ். அதுவே ஐஐபி குறைமா இருந்தா உற்பத்தி ரொம்ப மந்தமா இருக்குன்னு அர்த்தம். உடனே ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க? மக்கள் நிறைய கடன் வாங்கி பிசினஸ் பண்ணணும்னு வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இது ஒரு டைரக்ட் செயின் ரியாக்ஷன். அடுத்ததா பிஎம்ஐ, அதாவது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இந்த 50 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை மட்டும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அளவீடு. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஒரு சிம்பிளான மாதாந்திர சர்வே தான். கம்பெனிகள்ல பர்ச்சேஸ் பண்ற மேனேஜர்கள் கிட்ட போன மாசத்தை விட இந்த மாசம் உங்க பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு அந்த பதில்களை வச்சு உருவாக்குற நம்பர் தான் இது. இந்த பிஎம்ஐ குறியீடு 50க்கு மேல இருந்தா இண்டஸ்ட்ரி சூப்பரா விரிவடையுது, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய கிரீன் சிக்னல். மார்க்கெட் இதை செமையா செலிப்ரேட் பண்ணும். ஒருவேளை இந்த நம்பர் 50க்கு கீழே போயிடுச்சுன்னா பொருளாதாரம் சுருங்குதுன்னு அர்த்தம். நாம கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நேரம் அது. சூப்பர். இப்போ நம்மளோட 2வது தூணுக்கு வருவோம். பட்ஜெட்டின் சக்தி மற்றும் சந்தையின் மாற்றம். இந்த 3.5% நம்பரை பாருங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு தெரியுமா? ஒரு முறை பட்ஜெட்ல சிகரெட் மேலான வரிய அரசாங்கம் உயர்த்த போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன வதந்தி பரவுச்சு. அவ்வளோதான். அறிவிப்பு வந்த அடுத்த செகண்ட் முன்னணி புகையில நிறுவனமான ஐடிசியோட பங்கு வேலை துல்லியமா இதே 3.5% தடால்னு சரிஞ்சிச்சு. வெறும் ஒரு சின்ன வரி மாற்ற எதிர்பார்ப்பு எப்படி ஒரு பிரம்மாண்டமான கம்பெனியோட பங்க ஆட்டம் காண வச்சுதுன்னு பாத்தீங்களா? பொதுவா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாசம் கடைசியில நிதியமைச்சர் தாக்கல் செய்யற இந்த பட்ஜெட்ல வரக்கூடிய வரி மாற்றங்கள் மார்க்கெட்ல ஒரு உடனடி இம்பாக்டை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம அரசாங்கம் அறிவிக்கிற புது புது திட்டங்கள் அந்தந்த துறை சார்ந்த பங்குகளை ராக்கெட் வேகத்துல ஏத்தும், இல்லனா அதல பாதாளத்துல தள்ளும். சுருக்கமா சொல்லணும்னா
பட்ஜெட்ல உச்சரிக்கப்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மார்க்கெட்டோட ஏதோ ஒரு மூலையில மிகப்பெரிய சலசலப்ப உருவாக்குற சக்தி இருக்கு. இப்போ அரசாங்க கொள்கைகளை தாண்டி நம்ம 3வது தூணுக்கு போலாம். நிறுவனங்களின் காலாண்டு லாபங்கள் மற்றும் சந்தையின் எதிர்பார்ப்புகள். நம்ம இந்தியாவுல ஃபைனான்ஷியல் இயர் ஏப்ரல் மாசம் தொடங்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு தடவை, அதாவது Q1, Q2, Q3 மற்றும் Q4 அப்படின்னு 4 காலாண்டுகளா பிரிச்சு கம்பெனிகள் அவங்களோட லாப நஷ்ட கணக்குகளை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மாத்தி மாத்தி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு சுழற்சி. பொதுவா இந்த ரிசல்ட் சீசன் தொடங்கும்போது ஐடி ஜாம்பவானான இன்ஃபோசிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாங்க. அவங்க வெறுமன லாபத்தை மட்டும் சொல்றதில்ல, கார்ப்பரேட் கைடன்ஸ் அப்படிங்கிற எதிர்கால வளர்ச்சி குறித்த ஒரு முன்னறிவிப்பையும் கொடுப்பாங்க. ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. இப்ப நாம பார்க்க போற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு கம்பெனி 100 கோடி ரூபாய் பிரம்மாண்டமான லாபம் சம்பாதிச்சிருக்கு. ஆனா மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு, அதாவது ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன் 150 கோடியா இருக்கு. இங்க நடக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் கேம கவனிங்க. அந்த கம்பெனி 100 கோடி லாபமே பண்ணியிருந்தாலும் அதோட பங்கு விலை சடசடன்னு சரியும். ஆமாங்க, லாபம் வந்தாலும் பங்கு விலை வீழ்ச்சி அடையும். ஆச்சரியமா இருக்குல்ல? உண்மையில பங்குச்சந்தை அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன்ங்கிற எதிர்பார்ப்பை நம்பிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. கம்பெனி லாபம் ஈட்டினாலும் சரி, அந்த லாபம் எதிர்பார்ப்பை விட குறைவா இருந்தா பங்கு விலை கண்டிப்பா சரியும். அதுவே எதிர்பார்ப்பை விட அதிக லாபம் வந்தா மட்டும்தான் பங்கு விலை எகிரும். ஒருவேளை சந்தையோட எதிர்பார்ப்பும் கம்பெனியோட ரிசல்ட்டும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சுன்னா பங்கு விலையில பெரிய மாற்றமே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், நிஜம் எப்பவுமே எதிர்பார்ப்பை பீட் பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபைனல் தூணுக்கு வந்துட்டோம். உலகளாவிய நிகழ்வுகள் மற்றும் நிதி சாராத காரணிகள். கொஞ்சம் இத கவனிங்க. கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா COVID-19 மாதிரி ஒரு பெருந்தொற்று வரும்போது உலகத்தோட சப்ளை செயினே முடங்கி மிகப்பெரிய பணவீக்கம் வருது. அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு விலையெல்லாம் சும்மா கிடுகிடுன்னு உச்சத்துக்கே போயிடுது. இது மட்டும் இல்லாம நம்மூர்ல நடக்கிற உள்நாட்டு தேர்தல்கள் கூட முதலீட்டாளர்களோட சென்டிமெண்ட்ல எவ்ளோ பெரிய ஷிஃப்ட் உருவாக்குதுன்னு நம்ம கண்முன்னாடியே பாக்குறோம். சரிங்க, நாம இப்போ கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த 4 தூண்களையும் ஒரு குவிக் ரீகேப்பா பாத்திரலாம். 1. IIP மற்றும் PMI, இது ஃபேக்டரிங்களோட ஆரோக்கியத்தை அளக்குது. 2. பட்ஜெட், இது ஒவ்வொரு துறையோட தலையெழுத்தையே மாத்துது. 3. ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன், கம்பெனியோட லாபத்துக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு இதுதான் முடிவு பண்ணுது. 4. உலகளாவிய அதிர்ச்சிகள், இது ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட லேண்ட்ஸ்கேப்பையே புரட்டி போட்டுடுது. இந்த 4 விஷயங்களும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்துதான் மார்க்கெட்ல நாம தினசரி பாக்குற அந்த ஏற்ற இறக்கங்களை உருவாக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த அனாலிசிஸ முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க ஆசைப்படுறேன். நீங்க ஒரு இன்வெஸ்டரா வெறும் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு சுத்தியும் முத்தியும் பாக்குறீங்களா? எண்களை மட்டுமே பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற உலகத்தையும் பார்க்கிறவர் தான் ஒரு உண்மையான முதலீட்டாளர். இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனையோட நாம இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனரை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான பகுப்பாய்வில் சந்திப்போம்.